வெல்கம் டு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி அண்ட் ஏகலைவ கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? டே 12க்கான ரீடிங் ப்ராக்டிஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மாதிரி டே 11லேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நிறைய வேர்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதை 10 வேர்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 லெட்டர்ஸ் 7 லெட்டர் 8 லெட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லெட்டர்ஸாக இருந்துச்சு, அந்த மாதிரி வேர்டாக இருந்துச்சு. அப்போ ஒரு சார் ஃபோன் பண்ணி என்ன சஜஸ்ட் பண்ணீங்க, சார் நான் குழந்தைங்களை பக்கம் வச்சுட்றேன் சார், அதாவது என் குழந்தைங்களாம் உங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதனால் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 4 லெட்டர்ஸ் வேர்டு 5 லெட்டர்ஸ் வேர்டு இப்படி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக போகலாமே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணதுனால அதை பார்த்துருப்பாங்கன்னு நினச்சேன். அது இல்லாதனால ஸோ நோ ப்ராப்ளம். இந்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்களாமா. அவங்க சொன்னது சம்மர் கேம்ப் இப்போ தான் சார் அவங்க வீடியோ பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அவனுக்காக பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணுறப்பனா ஒரு 4 to 5 வேர்ட்ஸ் 4 to 5 லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணிக்கப்புறம் ஒரு 2 or 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு 5 லெட்டர்ஸ் 6 லெட்டர்ஸ் 7 லெட்டர்ஸ் அப்படியே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு பாருங்களேன், BELL அப்படிங்கிற 4 லெட்டர்ஸ் வேர்டாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஃபுல்லாகவே 4 லெட்டர்ஸ் வேர்டு. ஓகேவா? இப்போ BELL அப்படின்றது பீனா என்ன சார் சவுண்டு? பீனா இப்பு சவுண்டு, ஈனா ஏ சவுண்டு இல்லைங்களா? அடுத்து LL என்ன சார்? LLனா இல் சவுண்டு. இப்போ இந்த இடத்துல தான் கரெக்டாக நோட் பண்ணணும். இந்த 2 எல்லுக்குமே என்ன பண்ணிருக்கேன், ஒரே ஒரு எல்லு கொடுத்துட்டேன். ஏன் 2 எல்லையும் தனியாக பிரிக்க கூடாதா? அடுத்து டவுட் வரும். அதாவது 2 எல்லை பிரிக்கலாம். எப்போ பிரிக்கலாம்? 2 எல்லு மட்டும் கிடையாது, P சேர்ந்து வரும், G சேர்ந்து வரும், L சேர்ந்து வரும், நம்ம நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்து வரும். அப்போ D கூட சேர்ந்து வரும் இல்லையா? அப்போ இதெல்லாம் எப்போ பிரிக்க முடியும் அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ்க்கு அடுத்தும் லெட்டர்ஸ் வருதா, 2 Bக்கு அடுத்து லெட்டர்ஸ் வருதா, 2 Tக்கு அடுத்து லெட்டர்ஸ் வருதா, 2 Lக்கு அடுத்து லெட்டர்ஸ் வருதா, வேற ஏதாவது லெட்டர்ஸ் அதாவது கான்சனன்ட் லெட்டரோ இல்லை வவல்ஸ் லெட்டரோ வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும். இங்க என்ன ஆகுது, இது எண்டில் தான் இருக்குது இல்லைங்களா? இது எண்டில் தான் இருக்குது, இதுக்கு அடுத்து இந்த லெட்டர்ஸும் இல்லை. அதனால என்ன பண்ண, 2 எல்லையுமே நான் ஒரே கான்சனன்ட் ஒரே காம்போ நான் இதாக எடுத்துட்டேன். அப்படின்னா காமனாக எடுத்து நான் இல்லுன்னு கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? ஸோ ஓகே, இது எப்படி சார் இப்போ எனக்கு இப்பு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்ட், எனக்கு பே சவுண்ட் வருமா? இப்பு கூட்டல் ஏ பே, லாஸ்ட் ஒரே ஒரு கான்சனன்ட் இல், அந்த கான்சனன்ட் அப்படியே போட்டேன். அப்போ பெல் அப்படின்னு வரும். BELL அப்படிங்கிற வேர்டை பெல் அப்படின்னு சொல்லி நான் படிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து இப்போ பிக்கு என்ன சார் சவுண்டு? பீனா இப்பு சவுண்டு, யூனா என்ன சார் சவுண்டு? யூனா ஊ சவுண்டு வருமா? யூனா ஊ. அடுத்து எல்லுக்கு என்ன சார் சவுண்டு? டபுள் எல், ஒரே இல் போட்டுக்கலாமா? சொல்லுவோம் இப்பு கூட்டல் ஊ, இப்பு ப்ளஸ் ஊன்னா நமக்கு பூ இல்லையா? இப்பு கூட்டல் ஊ பூ, லாஸ்ட் ஒரே ஒரு கான்சனன்ட் இல் அப்படின்னா பண்ணுவோம் புல் அப்படின்னு வரும். என்ன சார் வரும்? புல் அப்படின்னு வரும். நல்லா கவனிச்சுங்க, இது ரெண்டுமே என்னது, சிங்கிள் வவல் இருக்கக்கூடியது. அடுத்து தேர்ட் வேர்டு பாருங்க, SALE. ஏங்கிறது வவல் வேர்டு, வவல் லெட்டரா? ஈங்கிறதும் வவல் லெட்டர். இப்போ எத்தனை வவல் வருது? 2 வவல் வருது இல்லையா? சரி, இப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா முன்னாடி லெட்டர் என்னது, லாங் சவுண்ட் சொன்னேன். அதாவது V plus C plus V மெத்தட் இல்லையா? சேம் மெத்தடு, அதே தான். அப்போ முன்னாடி வவல் என்ன சவுண்ட் வரும்? லாங் சவுண்ட் வரும். அப்போ எஸ்க்கு என்ன சவுண்ட் வரும்? எஸ்னா இஸ், ஏவோட லாங் சவுண்ட் என்னதான்? ஏ. எல்லுக்கு இல், லாஸ்ட்ல இ வந்தால், ஒரு வேர்டுடைய லாஸ்ட்ல இ வந்தால் அந்த ஈங்கிற லெட்டர் சைலண்ட். அப்போ இந்த ஈங்கிறது சைலண்ட். அப்போ எதாவது சொன்னேன், 2 லெட்டர் சொன்னேன்ல, ஒரு வேர்டுடைய எண்டில் W வந்தால் சைலண்ட், ஒரு வேர்டோட எண்டில் இ வந்தால் சைலண்ட். இது 2 வந்தா சைலண்ட், இங்க ஈ இருக்கிறதுனால சைலண்ட் லெட்டர். புரியுதுங்களா? சோ இப்போ இருக்க சொல்லலாமா, இஸ் கூட்டல் ஏ என்ன சார் வரும், எனக்கு சே அப்படின்னு வரும். என்ன வரும்? சே அப்படின்னு வரும். அடுத்து என்ன சார் இருக்குது, ஒரே ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்குது இல், அந்த இல் அப்படியே போடுறேன். அப்படின்னா சேல். என்ன சார் சவுண்ட் வருது? சேல் அப்படிங்கிற சவுண்ட் வருது. அடுத்து இதுல பாருங்க எஃப். எஃப்னா என்ன சார்? எஃப்னா இஃப். அடுத்து OUR இருக்குது இல்லைங்களா? OUR. OU என்ன சார் சவுண்டு? 2 வேர்டு வந்துச்சுன்னா முன்னாடி கவலை லாங் சவுண்டா? ஓ என்ன வரும்? OU பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்? ஓ அப்படின்னு சவுண்ட் வரும். அந்த யூ கிடையாது, சவுண்டு கிடையாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? யூ கிடையாது, சவுண்டு கிடையாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ லாஸ்ட் என்ன வரும்? ஆருக்கு இர். அதாவது ஏன் சவுண்ட் இல்லைன்னு சொன்னோம், ஏற்கனவே இந்த மெத்தட் எழுதி போட்டிருப்போம். டே 11 வீடியோ சார், டே 10 வீடியோ நினைக்கிறேன், அதில் போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா V plus V வரும்போது என்ன ஆகும், ஒரு V தான் சவுண்ட் வரும், ஒரு சவுண்ட் அது V சவுண்டு கொடுக்கணும்னு சொன்னோம். அது என்ன V plus V?
வவல்ஸ் தான் வி பிளஸ் வி இல்லையா? அப்போ அந்த வி பிளஸ் வி ஒரு வவல் தான் சவுண்ட் கொடுக்கும், அது இந்த சவுண்ட் கொடுக்கும், லாங் சவுண்டை கொடுக்கும். ரெண்டுமே முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட் கொடுக்குது. ஓ ஆர் லாஸ்ட்ல தான் இரு. இப்போ சொல்லுவாப்பா, இஃப் கூட்டல் ஓ என்ன வரும்? ஃபோ. என்ன சவுண்ட் வரும்? ஃபோ அப்படின்னு சவுண்ட் வரும். லாஸ்ட் இருந்துச்சுன்னா இரு. இப்போ ஃபோர். என்ன சார்? ஃபோர் அப்படின்னு வருது. அடுத்து இவி ஐஎல் இ, அடுத்து ஐ இருக்குது. எத்தனை வவல்ஸா இருக்குது? ரெண்டு வவல் இருக்குது இல்லையா? அப்போ முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட். அப்போ ஈயோட லாங் சவுண்டு, ஈயோட லாங் சவுண்டு ஈ. அடுத்து விக்கு என்ன சவுண்டு? விக்கு இவ்வு சவுண்டு அப்படிதாங்களே. அடுத்து ஐக்கு என்ன சவுண்டு? ஐக்கு இ சவுண்டு, எல்லுக்கு இல் சவுண்டு. அப்போ சொல்லுங்கப்பா, இ இருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வவல்ஸ் அப்படியே வச்சுக்கோமா, இ அப்படியே வச்சுக்கோம். அடுத்து இவ்வு குட்டல் இ, இவ்வு குட்டல் இ என்ன சவுண்ட் எனக்கு? பி. லாஸ்டா ஒரே ஒரு கான்சனன்ட் அப்பனது ஈவில். என்ன சவுண்ட் வரும்? ஈவில். அப்ப இவி ஐஎல் அப்படிங்கிற வேர்ட ஈவில் அப்படின்னு படிக்கணும். அடுத்து பிஇஎன்டி, பிக்கு என்ன சவுண்ட்? பினா இவ்வு, ஈக்கு என்ன சவுண்ட்? ஏதோ கான்சனன்ட் இருக்கா? வவல்ஸ் இருக்கா? இல்ல, ஒரே ஒரு வவல் ஈ மட்டும் தான் இருக்குது இல்லையா? அப்ப ஈ என்னது? ஷார்ட் சவுண்ட் தான். அப்ப ஏ என்னுக்கு என்ன சார்? என்னன்னா இன், டி என்ன சார்? இட். சொல்லுங்க, இவ்வு கூட்டல் ஏ என்ன சார் சவுண்ட் எனக்கு? நமக்கு இவ்வு கூட்டல் ஏ பே அப்படிதானே கிடைக்கும். அடுத்து இங்கே கான்சோண்ட், இட்டும் கான்சோண்ட். அப்போ நான் வரும் ரெண்டு கான்சோண்ட் அப்படியே இருக்குமா? அப்போ இதை பென்ட் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? பென்ட் அப்படின்னு படிக்கணும். பிஇஎன்டி அப்படிங்கிற வேர்டை பென்ட் அப்படின்னு படிக்கணும். அடுத்து எல், எல் எஃப்இஎஸ்ஆ, எல்லுக்கு என்ன சார் சவுண்டு? எல்லுக்கு இல்லு அப்படிதானே. அடுத்து ஐ போட்டோமா? ஐ லாங் சவுண்டா ஷார்ட் சவுண்டா? பாருங்க, மொபைலா இ மொபைலா ரெண்டு வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவோம்? முன்னாடி கவலை லாங் சவுண்டு. அப்போ ஐயோட லாங் சவுண்டு ஐ தானே. அப்போ ஐ. அடுத்து எஃப்க்கு என்ன சார் சவுண்டு? எஃப்னா இஃப். எஃப்னா என்ன சார்? இஃப் வரும். லாஸ்ட் இ முடிஞ்சுன்னா இ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? சைலண்ட்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? ஒரு வேர்டில் எண்டில் ஈயும் டபிள்யூ வந்தால் அது சைலண்ட் சொன்னோம். அப்போ இந்த இ சைலண்ட். சரி, இப்போ சொல்லுவாப்பா, இல்லு கூட்டல் லை என்ன சார்? இல்லு கூட்டல் என்ன வரும்? லை அப்படின்னு வரும் அப்படிதானே. லை. அடுத்து என்ன சார் இருக்குது? ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இஃப் இருக்குது. அப்படின்னா வரும் அந்த இஃப் அப்படியே போட்டுவோமா? அப்ப லைஃப் அப்படின்னு வரும். எப்படி சார் வரும்? லைஃப் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து கேஐசிகே அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி இருக்கணும்? கேனா இக்கு. அடுத்து ஐனா சார்? ஐனா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஐசிகே எத்தனை மொபைல் இருக்குது? ஒரே ஒரு வேர்டு இருக்கு, ஐ மட்டும் தான். ஒரே ஒரு வேர்டு தான் சொன்ன நம்ம ஷார்ட் சவுண்ட் இல்லைங்களா? அப்படின்னா வரும் ஐக்கு இ சவுண்ட் வரும். ஐக்கு என்ன சவுண்ட் வரும்? இ சவுண்ட் வரும். அடுத்து சிகே, சினாலும் இருக்குதான், கேனாலும் இருக்குதான், டபுள் கான்சவுண்ட் வந்துருக்கு. இதுக்கு அங்கிட்டு வேர்டு எதாவது இருக்குதா? சிக்கு இக்கு சவுண்ட் தான் தெரியும், கேக்கு இக்கு சவுண்ட் தான் தெரியும், ஜி வந்தாலும் இக்கு சவுண்ட் தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் வரும்போது பக்கத்தில் ஆல்டர்னேட்டிவ் அடுத்த வேர்டு இருக்கான்னு பார்க்குறோம். ஆல்டர் வேர்டு இருக்கா? எதுவுமே எந்த லெட்டர்ஸுமே இல்லை. இல்லை லெட்டர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா பிரிக்க தேவையில்லை. லெட்டர்ஸ் இருந்தால் பிரிக்கணும், லெட்டர்ஸ் இல்லைன்னா பிரிக்க தேவையில்லை. ஏன்னா ரெண்டு ஒரே ப்ரொனன்சியேஷன் தானே. அப்படின்னா பண்ணுவேன், சிகேவை காமனாக எடுத்து நான் இக்குன்னு கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? சரி, இப்போ இக்கு கூட்டல் இ என்ன சார் சவுண்ட் வரும் எனக்கு? இக்கு கூட்டல் இ கி அப்படின்னு சவுண்ட் வரும். இக்கு கூட்டல் இ கி அப்படின்னு சவுண்ட் வருது. லாஸ்ட் ஒரே ஒரு கான்சனன்ட் இக்கு என்ன பண்ணுறேன்? கிக் அப்படின்னு வருது. அப்போ கேஐசிகே அப்படிங்கிறத கிக் அப்படின்னு படிக்கணும். அடுத்து HIDE இந்த வேர்டு எப்படி சொல்லணும்? ஹச்னா இஹா, ஹஜ்னா ஹக் இஹு. அடுத்து ஐ, ஐ என்ன சார் சவுண்ட் வரும்? இங்க ஒரு ஓவல், இங்க ஒரு ஓவல். அப்போ முன்னாடி ஓவல் ஆட்டோமேட்டிக்கா லாங் சவுண்டு. அப்போ ஐயோட லாங் சவுண்டு ஐ தானே. ஐயோட லாங் சவுண்டு ஐ வரும். அடுத்து டிக்கு இது லாஸ்ட் இ முடிஞ்சதுன்னா ஈங்கிறது சைலண்ட் லெட்டர். லாஸ்ட் இ முடிஞ்சா சைலண்ட். இப்போ சொல்லுவாப்போ இக்கு கூட்டலை என்ன சார் வரும்? ஹை வருமா? இக்கு கூட்டலை என்ன வரும்? ஹை வரும் இல்லையா? அடுத்து லாஸ்ட்ல இருக்க ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்குது, இட்டு அந்த கான்சனன்ட் அப்படியே போட்டேன். அப்போ ஹைடு, HID அப்படின்னா ஹைடு அப்படின்னு படிக்கணும். அடுத்து FISH இது எல்லாமே காமனாக பார்த்தா தான் இல்லையா தெரியும். எஃப்க்கு என்ன சார் சவுண்டு? எஃப்னா இஃப் அப்படின்னு சவுண்ட் வரும். எஃப்னா என்ன சார் சவுண்ட் வரும்? இஃப் சவுண்ட் வரும். அடுத்து ஐக்கு என்ன சவுண்ட் வரும்? ஐ வருமா இ வருமா? எத்தனை கான்சனன்ட் இருக்குது? எத்தனை வவல்ஸ் இருக்குது? ஒரே ஒரு வவல் ஐ மட்டும் தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு வவல் தான் நமக்கு ஷார்ட் சவுண்டு. ஆனால் வரும் இ சவுண்ட் வரும். அடுத்து SH என்ன சார் சவுண்டு? SH அப்படின்னாலே
நமக்கு இஸ் சவுண்ட் வரும் இல்லையா? என்ன சவுண்ட் வரும்? இஸ் சவுண்ட் வரும். சொல்லலாம் அப்போ இஃப் கூட்டல் இ, இஃப் கூட்டல் இ வரும் ஃபி அப்படின்னு வரும். என்ன சார் சவுண்ட் வரும்? ஃபி அப்படின்னு சவுண்ட் வரும். லாஸ்ட் என்ன இருக்குது? இஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ண இஸ் அப்படியே போட்டுறேன். அப்போ FISH அப்படிங்கிறத ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. அப்போ BELL அப்படிங்கிற அந்த வேர்டை பெல்லுனும், PULL அப்படிங்கிறத புல் அப்படின்னும், SALE அப்படிங்கிற சேல் அப்படின்னும், FOUR அப்படிங்கிற ஃபோர் அப்படின்னும், EVIL அப்படிங்கிற ஈவில் அப்படின்னும், BEND அப்படிங்கிறத பென்ட் அப்படின்னும், LIFE அப்படிங்கிற லைஃப் அப்படின்னும், KICK அப்படிங்கிற கிக் அப்படின்னும், HIDE அப்படிங்கிற ஹைட் அப்படின்னும், தென் ஃபைனல் FISH ஃபிஷ்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே. இந்த மாதிரி 4 letters வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் கிராஜுவலா என்ன பண்ணணும், 1 by 1 அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. Thank you for watching. We will see the day 13 video.